வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரை வேரியபிள்லாம் என்ன பற்றி பார்க்க போகிறோம். வேரியபிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, நாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிற வேல்யூக்கு நாம் கொடுக்க போகிற நேம் தான் அந்த வேரியபிள்ஸ். அது என்ன டைப் வேணாலும் இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்டாக கூட என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, இப்போ ஃபியூச்சரில் நமக்கு ஒரு பணத்தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் இப்போ இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கலான்னு முடிவு பண்ணுறேன். அப்படி சேமிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறப்போ நான் எங்கே சேமிக்கலான்னு பார்க்குறப்போ, நம்ம வீட்டில் ஒரு அலமாரி இருக்குது. அந்த அலமாரியில் வச்சு சேமிக்கலாங்கிறப்போ, அந்த அலமாரியில் நிறைய ஸ்பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சேமிக்க வைக்கிறப்போ ஃப்ரீயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஈஸியாக அந்த பணத்தை எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த அலமாரி ஃபுல்லாகிடுச்சுன்னா நான் சேமித்து வச்ச பணம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் நான் தேடிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு சொல்யூஷன் தெரியும். அதான் ஒரு உண்டியல் வாங்கி வைக்கிறேன். ஒரு உண்டியல் அது வந்து என்ன டைப் உண்டியல் வேணாலும் இருக்கலாம், அது என்ன சைஸாக வேணாலும் இருக்கலாம். அந்த உண்டியலை நான் வாங்கி வச்சதுக்கப்புறம் நான் சேமிக்கிற பணத்தை எல்லாம் அந்த உண்டியலில் போட்டு வைக்கிறேன். அப்படிங்கிறப்போ நான் அலமாரியில் வேறு எங்கெல்லாம் தேட வேண்டாம், நான் உண்டியலில் போய் பார்த்தா மட்டும் போதும். எனக்கான நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு வந்து அங்கே இருக்க, நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ ஃபியூச்சரில் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி தான் அந்த வேரியபிள்லையும் நாம் இனிஷியலாக கொடுக்குற வேல்யூவாக இருந்தாலும் சரி, இல்லை ரன் பண்ணுறப்போ கொடுக்குற வேல்யூவாக இருந்தாலும் சரி, டெம்பரரி மெமரி அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த மெமரி அட்ரஸில் வந்து ஒரு லொக்கேஷன் மட்டும் இருக்காது, மில்லியன்ஸ் கணக்கான அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் எல்லாம் தேடி நம்ம கொடுத்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இதுவே நான் ஒரு நேம் க்ரியேட் பண்ணி இந்த நேமில் எல்லா வேல்யூவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு தேவைன்னா அந்த நேமை ஆக்சஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே கான்செப்ட் தான், அந்த கான்செப்ட் தான் இந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிற வேல்யூவை ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அதை ஆக்சஸ் பண்ணுறதும் இருக்கிறது ரொம்ப ஈஸி. இன்னொரு விஷயம், இந்த வேரியபிள் வந்து எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ உண்டியலில் பணம் போடுறோம்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா போடலாம், இன்னொரு 100 ரூபா போடலாம், 1000 ரூபா கூட போடலாம். அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த பணத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து கூட சேமிக்கலாம். இந்த மாதிரி தான் அந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேல்யூ எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கலாம். இப்போ நான் ஒரு ஏன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து 5 வச்சுக்கோங்க. A+1ன்னு ஒரு வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். A+1க்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட வேல்யூ 6ன்னு மாறிடும். அந்த 6ங்கிற வேல்யூ வந்து ஏங்கிற நான் க்ரியேட் பண்ணி வச்ச அந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும், அதாவது ரீப்ளேஸ் ஆகிடும். அந்த வேல்யூ வந்து பர்மனெண்ட் கிடையாது, அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். அதனால தான் அந்த வேரியபிள்ஸ்னு கூட சொல்கிறேன். இன்னொன்று ஐடென்டிஃபையர்னு கூட இதை சொல்லுவோம். அது ஏன்னு கேட்டோம்னா, நாம் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்கிறத அட்ரஸில் போய் தேட வேண்டாம். நாம் கிரியேட் பண்ணி வச்ச நேமை ஐடென்டிஃபையராக வச்சு யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் இதுக்கு ஐடென்டிஃபையருங்கிற இன்னொரு நேம் இருக்குது. இன்னொன்று வேரியபிள்ஸுக்குன்னு எல்லா லாங்குவேஜ்லையுமே ஒரு காமனான ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கண்டிப்பாக லெட்டர்ஸ்லேயோ இல்லை அண்டர்ஸ்கோர் ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்கணும். நம்பர்ஸில் கண்டிப்பாக ஆரம்பிக்கவே கூடாது. இன்னொன்று ரிசர்வ்டு கீவேர்டும் யூஸ் பண்ணக்கூடாது. வாய்ட், இஃப், ஸ்விட்ச், ஃபார் இந்த மாதிரியான ரிசர்வ்டு கீவேர்டில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தாங்க இந்த வேரியபிள்ஸ் ஒர்க் ஆகுது. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.